சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்பாத்து பெரியவா அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் நமஸ்காரம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பல தெய்வ வழிபாட்டையும் பூஜை புனஸ்காரங்களையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சில பூஜைகள் மூலமாகவும் தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் நம்ம குடும்பம் வளர்ச்சி அடையறதோட நம்ம வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தெய்வ வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லிங்கை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ. அந்த முக்கியமான தெய்வ வழிபாடு என்னன்னா அது நம்ம குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குலதெய்வத்தை விட ஒசந்த தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையா. குலதெய்வம் நம்மளை நம்ம கண்ணின் இமை போல காக்குமா. அவாவா ஆற்றுல அவாவா குலதெய்வத்தோட படத்தை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். எந்த ஒரு குடும்பம் அந்த குலதெய்வத்தோட படத்தை வச்சு நித்தியம் தினம் பூஜை பண்ணுதோ அந்த குடும்பம் ரொம்பவே தழைச்சி வளருமா. குலதெய்வம் அனுகிரகம் இல்லைன்னா வேற எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்காதான். ஆண்டிய அரசனாக்கிறதும் அரசனை ஆண்டியாக்கிறதும் நம்மளோட குலதெய்வம்தான். இஷ்ட தெய்வங்கள் 1000 இருந்தாலும் குலதெய்வத்துக்கு அடுத்தது தான் இஷ்ட தெய்வமும். நம்மளோட இஷ்ட தெய்வங்களை நம்ம வழிபடலாம், ஆனால் முதன்மையாக நம்ம வழிபட வேண்டியது நம்மளுடைய குலதெய்வத்தை தான். மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இருக்க வேறுபாடு என்னன்னா, மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள், ஆனால் குலதெய்வத்துக்கு நம்ம வம்ச வழிதான் பிள்ளைகள். நாம் என்னதான் புறத்தியார் குழந்தைங்க கிட்ட ஆசையாகவும் அன்பாகவும் பாசமாக இருந்தாலும் நம்ம குழந்தைகள்னா நம்மளுக்கு ஒரு படி மேலே தானே. நம்ம கொஞ்சம் அன்பும் அக்கறையும் பாசமும் நம்ம குழந்தைகள்கிட்ட நம்மளுக்கு அதிகமாக தானே இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட குலதெய்வத்துக்கு நம்ம மேலே அன்பும் அக்கறையும் அதிகம். நம்மளோட வேண்டுதல்களையும் ஆசையும் நிறைவேற்றி ஒரு பாதுகாப்பு அரணா நம்மளுக்கு இருக்குமா. குலதெய்வத்தோட அருளால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகி போயிடுமா. குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தாலே நவகிரகங்களோட அனுகிரகம் கூட நம்மளுக்கு கிடைக்கும். நவகிரக பரிகாரங்களுக்காக நம்ம நிறைய பண்ணுறது உண்டு. ஆனால் அது எத்தனை பண்ணாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணும்போது அது ரொம்பவே சிறப்பானதாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை மறப்பது அப்படிங்கிறது நம்மளோட தாயை பட்டினி போடுவதற்கு சமமாக. நம்ம எத்தனை பெரிய பெரிய நபர்களை சந்தோஷப்படுத்தினாலும் நம்மளுடைய தாய் தான் நம்மளுக்கு முதல்ல. அது மாதிரி தான் நம்மளுடைய குலதெய்வமும். நம்மளுக்கு நம்ம குலதெய்வம் தான் முதல்ல. அதை நித்தியம் பூஜை பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மேன்மை அடையணும். மகா பெரியவா கூட குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. ஒரு வருஷத்தில் 2 தடவையாவது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போகணுமா. 2 தடவை போக முடியலன்னா கூட ஒரு தடவையாவது போயிட்டு வரணுமா, வருஷத்துக்கு ஒரு ஈடு. அதனால் எல்லாருமே குலதெய்வத்தை வழிபட்டு அவாவா வாழ்க்கையில் முன்னேறுவோம். மற்றும் ஒரு அரிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.